தற்பொழுதைய அரசியல் சூழலுக்கு இந்த மாநாடுன்றது எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அமைப்பு சட்டப்படி 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கிளை துவங்கி அகில இந்திய மாநாடு வரைக்கும் நடத்தி புதிய நிர்வாகிகள் தேர்வு, இருக்கிற அரசியல் சூழ்நிலைகள், மக்கள் இப்போது சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், அது சம்பந்தமாக விவாதித்து எதிர்கால நடவடிக்கைக்கு திட்டமிடுவது என்கிற ஒரு அமைப்பு சட்டத்தின் அடிப்படையிலான மாநாடு தான் இப்போ நடக்கக்கூடிய மதுரையில் நடக்கக்கூடிய 24வது அகில இந்திய மாநாடு. குறிப்பாக ஒன்றிய ஆட்சி அதிகாரத்தில் பிஜேபி அதனுடைய கூட்டாளிகளும் ஒரு கூட்டணி ஆட்சி என்கிற முறையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில், அல்லது அவர்களுடைய இந்த 10 மாத கால ஆட்சி அவங்களுடைய நடவடிக்கைகள், அதாவது பாராளுமன்றத்தில் அவங்களுடைய பலம் குறைந்ததற்கு பிறகும் கடந்த காலத்தில் மிருகபலம் மெஜாரிட்டி இருந்தபோது எப்படி நடந்து கொண்டார்களோ அதே போன்ற ஒரு அணுகுமுறையைத்தான் இப்போது அவர்கள் கடைபிடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே பிஜேபியை எதிர்த்த, பிஜேபியை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்துவது என்பது இன்றைக்கு இப்போ மீண்டும் முன்னுக்கு இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனை என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். அதே மாதிரி அந்த அரசாங்கம் கடைபிடிக்கக்கூடிய தாராளமய கொள்கையின் விளைவாக மக்களுக்கு ஏற்பட்டக்கூடிய பொருளாதார நெருக்கடிகள், வேலையின்மை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள், இதற்கு மாற்றாக எத்தகைய போராட்ட நடவடிக்கைகளை தேசிய அளவில் உருவாக்குவது, இதற்கு ஒத்த கருத்துடைய சக்திகளை எல்லாம் அணிதிரட்டுவது என்கிற முறையில் எங்களுடைய இந்த மாநாட்டு நடவடிக்கைகள் என்பது இருக்கும். அந்த வகையில் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு தான் இந்த 24வது அகில இந்திய. உங்களுடைய இலக்குன்னு ஏதாவது இருக்கா? அதாவது தேர்தல் அரசியல் அப்படின்றது ஒரு பக்கம், நீங்கள் வந்து களத்தில் போய் மக்களுக்காக போராடுறீங்கன்னு, ஆனால் இலக்குன்னு ஏதாவது இருக்கா இந்த மாநாட்டை? இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய அரசியல் நகல் தீர்மானத்தை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். அதிலேயே நாங்கள் சொல்லியிருக்கோம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சொந்த பலத்தை அதிகரிப்பது என்பது தான் இந்த மாநாட்டுடைய மிக முக்கியமான முழக்கமாக முன் வச்சுருக்கோம். ஸோ அந்த முறையில் கட்சியின் தலைமையிலான வர்க்க வெகுஜன அமைப்புகளை விரிவுபடுத்துவது, பலப்படுத்துவது, அதற்கான செயல் திட்டங்களை உருவாக்குவது என்பது இந்த மாநாட்டுடைய மிக முக்கியமான நோக்கம்.